ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக் குண்டுமா. இது வந்து பல்லாவரத்தோடைய கண்டினியூ வீடியோ தாங்க. நாங்கள் போன வாரம் போயிருந்தோம்னு சொன்னீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பூ தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பூச்செடிகள் தான் வெரைட்டிஸ் ரொம்ப அதிகங்க. பல்லாவரத்தில் போனீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஸோ நீங்கள் மாடி தோட்டம் வைக்கணும், பூ வைக்க ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பல்லாவரத்தில் போயிட்டு எல்லா வெரைட்டியான பூச்செடி எல்லாமே இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அப்படியே வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பல்லாவரம் போகும்போது ஒரு 12:30 அந்த மாதிரி போனீங்கன்னா எல்லா கடையும் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இல்லாமல் மெயினாக கூட்டம் இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஃப்ரீயாக வந்துடலாம். இந்த செப்பல் எல்லாம் வந்து 50 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தாராளமாக வாங்கலாம். குழந்தைங்களுக்கான செப்பல்ஸும் இருக்குது. எல்லாமே 50 ருபீஸ் தான். எவ்வளோ ஃபைல் எவ்வளோ இதுப்பா? அங்கே ஒரு வேலை கேட்டினாரு, இங்கே ஒரு கேட்குறீங்க. இது 50 ரூபா ஃபைல். ஓகேவா? சரி கூட 50 ரூபா. பின்னாடி வர இங்க பாரு, நாட்டு முட்டை 100 ரூபா. 2 முட்டை 100 ரூபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எல்லாமே அந்த பக்கம் பார்த்துட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு மணி இருக்கும். இப்போ காலையிலே வந்துட்டிங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நாங்கள் வந்து சமாளிச்சிட்டோம். சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாக கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நம்ம போயிடலாம். லோய் காரம் பண்ணிடா. காரம் பண்ணி பார்த்தே இல்லையா? ஏய், நீ பசங்களுக்கு நல்லது இது வாங்கி கொடுத்தா. எவ்வளோ காயுது? காலுக்கு நடுவில் இடுக்கில் வச்சு நின்றுவோம். தண்ணி அதிகமாக இருக்குண்ணா. தண்ணி காய கொஞ்சம் நல்லா வழுக்கிறது தண்ணி. அதுதான் நான் நினைக்கிறேன்.
புதுசு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு. நாங்கள் 12 மணிக்கு வந்தோம், மணி 1:30 மணி ஆயிடுச்சு. சுத்தமாக முடியல, அதனால கிளம்பிட்டோம். நீங்களும் பல்லாவரம் வந்து பாருங்கள்.